ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே தியானிப்போம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதிலுள்ள ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அருமையான இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, 38 வருடமாக வியாதியுள்ள ஒரு மனிதன் பெதெஸ்தா என்கிற குளத்தின் அருகே அவன் அமர்ந்திருந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2வது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நம்மோடு கூட பேச காத்திருக்கிறார். அந்த பெதெஸ்தா என்கிற குளத்திற்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த குளத்தின் இடத்திலே கிருபையின் வீடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெதெஸ்தா என்பதற்கு கிருபையின் வீடு, த கிரேஸ் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள். அந்த குளத்தின் அருகே ஒரு மனிதன் 38 வருடமாக படுத்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. ஏன் என்று சொல்லி பார்த்தால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனால் எழும்பி நடக்க முடியாத ஒரு வியாதியுள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலே அந்த குளத்தின் அருகே அவன் ஏன் படுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால், அந்த குளத்திலே ஒரு தூதர் சில நேரங்களிலே அந்த குளத்தை கலக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி கலக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே யார் முதலாவது இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ள மனிதனாய் காணப்பட்டாலும் அவனில் இருக்கிற பலவீனங்கள் அவனை விட்டு மாறி போகிறது. இந்த நிலையை அறிந்த ஒரு மனிதன் தான் அந்த குளத்தின் அருகே எனக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி 38 வருடமாக அந்த மனிதன் அந்த குளத்தின் அருகே அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இதிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது அந்த குளத்திலே ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, சில சமயங்களில் மட்டும்தான் அந்த குளம் கலக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த சில நேரத்தில் டைம் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நேரத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நேரமும் கலக்கப்படுவதல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த குளம் கலக்கப்படும் என்று சொல்லி வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. சில சமயங்கள் என்று சொல்லி அந்த சில நேரத்திற்காக, அந்த சில மணி நேரத்திற்காக தான் ஒரு மனிதன் அந்த குளத்தின் அருகே 38 வருடமாக அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் படுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்திலே தான் இயேசுவானவர் அந்த குளத்தின் அருகே சென்று அந்த உடல்நிலை முடியாமல் படுத்திருந்த அந்த மனிதனை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் 6வது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கண்டுகொள்ளாத சில மனிதர்கள் மத்தியிலே அந்த குளத்தின் அருகே 38 வருடமாக எப்போது கலக்கப்படும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் ஆவலோடும் காத்திருந்த அந்த மனிதனை பார்க்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சென்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் கேட்கிறார், படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாய் இந்த இடத்துல படுத்திருக்கிறான் என்று சொல்லி இயேசு அறிந்து நீ சொஸ்தமாகும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார்.
அந்த மனிதன் கேட்கவில்லை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. அவனுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால், அவன் அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த குளம் எப்போது கலக்கப்படும் என்று சொல்லி சுமார் 38 வருடமாக அவன் அந்த குளத்தையே ஏக்கத்தோடும் ஆவலோடும் பார்த்து கொண்டிருக்கிறான். சில சமயங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஏதாவது நடக்குமா, இத்தனை வருட காலமாக நான் காத்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை அநேக நேரம் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது எனக்கு நடக்குமா, எனக்கு ஒரு வேலையிலே ஒரு உயர்வு கிடைக்குமா, அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, இத்தனை வருட காலமாக எனக்கு ஒரு உயர்வு இல்லையே, ஒரு வியாதியில எனக்கு ஒரு சுகம் இல்லையே என்று சொல்லி நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்திலும் அந்த மனிதனும் அப்படித்தான். 38 வருட காலமாக சில நேரங்களிலே எப்பயாவது ஒரு நாள் நம்மளுடைய பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது எப்போவாவது ஒரு நாள் தான் அந்த கவர்மெண்ட் வேலைக்கான ஆஃபர் வருமே, அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 38 வருடமாக எனக்கு பலன் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஏக்கங்களை அறிந்த தேவன் கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அந்த வியாதியுள்ள மனிதன் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு குறைகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், நான் போவதற்குள்ள வேறொருவன் போய் இறங்கி விடுகிறானே, நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அந்த காரியத்தை எனக்கு நடக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த அற்புதம் அந்த குளம் எப்பொழுது கடக்கப்படும் என்று சொல்லி அந்த நேரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நான் போவதற்கு முன்பாக வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான், என்னால் அந்த அற்புதத்தை பெற முடியலன்னு சொல்லி தன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் சில நேரங்களிலே அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கேட்டார் என்று சொன்னால் நாம் நம்முடைய குறைகளைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நீதியாக காணப்படுகிறது. நான் இந்த வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த காரியத்திற்காக நான் மிகுந்த பிரயாசப்படுகிறேன், ஆனால் அது வேற யாருக்காவது கிடைத்து விடுகிறது என்று சொல்லி நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மனிதனும் தன்னுடைய சூழ்நிலையைத்தான் சொல்லுகிறான், என்னால் முந்தி இறங்க விடமில்லை, அந்த குளத்தையே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் எப்போது கலக்கப்படும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலைமைத்தான். அருமையானவர்களே, அவன் சொன்ன அந்த சூழ்நிலையை இயேசு கண்டு இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி பார்க்க முடிகிறது. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் தருகிறதான ஒரு விடுதலை. ஏக்கத்தோடு 38 வருடமாக குளத்தையே பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும், ஒருவேளை நைட்ல கலக்கப்படுமோ, பகல்ல கலக்கப்படுமோ, எந்த நேரத்துல கலக்கப்படுமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு குளத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் எப்பொழுது இயேசுவை பார்த்தானோ, அந்த இயேசு கேட்ட கேள்விகளுக்கு அந்த மனிதன் இயேசுவை பார்த்து அந்த குளத்தை விட்டுவிட்டு அந்த குளத்தின் மீதாக வைத்திருந்த அந்த கண்ணை விட்டுவிட்டு இயேசுவை பார்த்தானோ, அப்பொழுது அந்த மனிதனுக்கு உடனடியாக ஒரு விடுதலை கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். உடனடியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவனுக்குள்ளாக அவன் கண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை பார்க்கிற யாவரும் வெட்கமடைவதே இல்லை என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருடமாக தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு அந்த குளத்தையே பார்த்து கொண்டு ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருந்த அந்த மனிதன் எப்பொழுது இயேசுவை பார்க்க ஆரம்பித்தானோ, எப்பொழுது இயேசு சொன்னதை கேட்க ஆரம்பித்தானோ, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது.
இதைத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு பணம் கிடைக்குமா, சில மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், சில நேரங்களிலே இது நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு பகுதியிலே கூட நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு அவர்கள் உள்ளே பிரவேசிக்க போகும்போது அந்த வாசலின் அருகே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது பேதுருவும் அந்த யோவானும் உள்ளே போகும்போது அந்த பிச்சைக்காரன் அவர்களிடத்துல பிச்சை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்கும் போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். இந்த பகுதியில் கூட நாம் பார்க்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிறான். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிறான், ஒருவேளை இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்களா, நமக்கு ஏதாவது தருவாங்களா என்று சொல்லி அவன் உற்று பார்க்கிறதை பார்க்கிறோம். அந்த யோவானையும் அந்த பேதுருவையும் உற்று நோக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற அந்த உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலும் நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் வலது கையை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய அந்த பலவீனங்கள் மாறி அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே தான் அந்த 38 வருடமாக காத்திருந்த மனிதனுக்கும் அதுதான் உடனடியான ஒரு விடுதலை. இயேசுவை பார்க்கும்போது இந்த பகுதிகளிலும் யோவானையும் அந்த பேதுருவையும் நோக்கி பார்க்கும்பொழுது, ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ள இயேசு இருந்தார். பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இயேசு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. பேதுருவையும் யோவானையும் அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த மனிதன் நோக்கி பார்த்தான். அப்போ சொல்றாங்க, பொன்னும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவை நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் அவனுடைய கால்கள் பலமடைந்து அவன் குதித்து எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறதா. 8வது வசனம் சொல்லுங்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது உடனடியான ஒரு விடுதலை, உடனடியான ஒரு மாற்றம். இயேசுவை பார்க்கும்போது சூழ்நிலையை இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருந்தோமா, ஏதாவது நடக்குமா என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோமா, அந்த சூழ்நிலைகளை விட்டுவிட்டு நாம் இயேசுவை பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கமடையவில்லை. நாமும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இதன் வாயிலாக அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.